நம்ம போர்ட் மாஸ்ல டைப் 3 வந்து பார்க்குறோம். இந்த டைப் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டில் வரும், ரைட்டுங்களா? இதுக்கப்புறம் கடினத்தன்மை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக்கினே போகும், ஹார்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது இப்போ சமீபத்தில் கேட்கப்படுற கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வகையிலிருந்து தான் பெரும்பாலும் கேட்கப்படுது. ஸோ முக்கியமான வகையும் கூட. நாம இதை பார்க்கலாங்க. இப்போ நான் கொஸ்டின் வந்து எழுதிக்கிறேன், இதை மைண்ட்ல சால்வ் பண்ணலாம், பட் இருந்தாலும் நான் கொஸ்டின் எழுதிக்கிறேன். 5.4 கொடுத்துருக்கான், மைனஸ் 1.5 கொடுத்துருக்கான், பிளஸ் ஒரு 2.5, அதுக்கப்புறம் ஒரு 0.5 ஆஃப் 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான், ரைட்டுங்களா? நம்ம போர்ட் மாஸ்ல ஃபர்ஸ்ட்ல எதை சால்வ் பண்ணுவோம்? ஆஃப் தான் வந்து சால்வ் பண்ணுவோம். இன்னர் மோஸ்ட் பிராக்கெட்ல ஸ்மால் பிராக்கெட்ல ஆஃப், ரைட்டா? 0.5 இன்ட்டு 4 என்னங்க வரும்? 5×20, ரைட்டுங்களா? ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா எனக்கு 2 தாங்க வரும், ரைட்டுங்களா? இந்த மைனஸ் உள்ள போறதுனால எனக்கு -2ன்னு வரும். இப்போ இந்த கர்லி பிராக்கெட்டை பாருங்க. கர்லி பிராக்கெட்ல 2.5 வருதுங்களா? இப்படிதானங்க இருக்கு கர்லி பிராக்கெட். 2.5ல 2 போயிடுச்சு எனக்கு என்ன இருக்கும்? வெறும் 0.5 தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, ஒரு பிளஸ் ஒரு 1.5, ரைட்டுங்களா? பிளஸ் 1.5 வந்து பாத்தீங்கன்னா 0.5 கூட என்ன கிடைக்கும்? எனக்கு 2 கிடைக்கும், ரைட்டுங்களா? இந்த மைனஸ் இப்போ உள்ள எடுத்தோம்னா நமக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து -2. ரிமைனிங் எனக்கு என்னதான் இருக்கு? 5.4 தான் இருக்கு, ரைட்டுங்களா? ரிமைனிங் எனக்கு 5.4 தான் இருக்கு. 5ல 2 போச்சு எத்தனைங்க? 3ங்க. இந்த 0.4 அப்படியே வச்சுக்கோங்க. 3.4 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் பாருங்க, நான் கொஸ்டின் எழுதிக்கிறேன். 1.8 divided by 0.2 plus 0.5 பெருக்கல் 4 மைனஸ் 0.3. ஆர்ஆர்பி என்டிபிசி சிபிடி 2ல வந்து கேட்டிருக்கோம், ரைட்டுங்களா? இப்போ நம்ம போர்ட் மாஸ்ல ஃபர்ஸ்ட்ல எதை சால்வ் பண்ணணும்? வகுத்துல வந்து சால்வ் பண்ணணும், ரைட்டுங்களா? இங்க பாருங்க, ஒரு டிஜிட்டுக்கும் இங்க இருக்கிற ஒரு டிஜிட்டுக்கும் நான் கேன்சல் பண்ணிட்டேன். கேன்சல் பண்ணிட்டு என்ன இருக்கும்? இங்க 18 இருக்கும், இங்க 2 இருக்கும், ரைட்டுங்களா? 1 2 2 9 2 18, எனக்கு இங்க 9 கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்த பிளஸ் வந்து நான் எழுதிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பெருக்கல் பண்ணுங்களா? 5×20, ரைட்டுங்களா? எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்? ஒரே ஒரு டிஜிட் தள்ளி, ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் இந்த மைனஸ் நான் எழுதிக்கிறேன், மைனஸ் 0.3. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? பிளஸ் பண்ணணும், ரைட்டுங்களா? இதை பிளஸ் பண்ணி இது ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணி இது கூட கழிச்சாலும் சரிதான், இல்ல இதுல இருந்து டைரக்டா இது கூட கழிச்சுட்டு பிளஸ் பண்ணாலும் சரிதான், ரைட்டுங்களா? சரி, நான் கழிச்சுட்டு பிளஸ் பண்ற பாருங்க. 2.0, அதாவது நம்ம 2ல 0.3 போச்சுன்னா எனக்கு 1.7 கிடைக்கும், ரைட்டு தானே? இந்த 0.3 மறுபடியும் நீங்க கூட்டினீங்கன்னா எனக்கு 2 கிடைச்சிடும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு 9 இருக்கு. 9 1 10 10.7 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நான் கொஸ்டின் எழுதிக்கிறேங்க. 0.25 பெருக்கல் 0.4 வகுத்தல் 0.02 கூட்டல் 1.5. நீங்க மைண்ட்ல அடிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எழுதி நீங்க பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. மைண்ட்ல அடிச்சுன்னா இது ஒரு 10 செகண்ட்லயே அடிக்கலாம். ஆனா நம்ம ஏன் இது மாதிரிலாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனோம்னா தான் மைண்ட்ல அடிக்கிறதுன்னு ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் டைரக்டாவே மைண்ட்ல மட்டும் தான் அடிப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சில பேரால பண்ண முடியும், பட் எல்லாராலையும் அது பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் மிக குறைவு. ஸோ அதனால தான் நம்ம ஸ்டெப்ஸ் போட்டு சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கிறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் டிவைட் பண்ணிடுறேங்க. இதை நான் எப்படி எழுதிக்கலாம்? 0.4 டிவைட் பை 0.02ன்னு எழுதலாங்களா? இந்த 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு, அப்போ 2 0 வர மாதிரி ஒரு நம்பர் எது? 100 தான். நான் 100ஆல மல்டிப்ளை பண்றேன். பண்ணா என்ன கிடைக்கும்? இந்த 2 டிஜிட் இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். ஒரு டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0க்கு வந்து கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் 4 × 10 40, கீழே வந்து எனக்கு 2 தான் இருக்கு, ரைட்டுங்களா? 1 2 2 2 4, எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? 20 கிடைச்சிருக்கு. நான் வகுத்துல கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்தது பெருக்கல் பண்ணணும், ரைட்டுங்களா? 0.25 × 20, ரைட்டுங்களா? இப்போ 0 வச்சு நம்ம பெருக்கும் பொழுது இங்க இருக்கிற டிஜிட் வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு டிஜிட் வந்து மூவ் ஆகும். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? 2.5 × 2ன்னு கிடைக்குமா? ஆக்சுவலி 0 வச்சு பண்ணதுனால, ரைட்டுங்களா? 2 25 50, ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வந்ததுனால ஒரு டிஜிட் வந்து வந்தா நான் புள்ளி வச்சுக்கிறேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்குது? 5ன்னு கிடைக்குது, ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்கான் பாருங்க, பிளஸ் 1.5 கொடுத்துருக்கான்.
5 + 1.5 நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 6.5 கிடைக்கும். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ 4th கொஸ்டின் பாருங்கள். நான் கொஸ்டின் வந்து எழுதிக்கிறேன். 12.5 + 2.5 வகுத்தல் 0.5 மைனஸ் 3.2ன்னு கொடுத்துருக்கோம். நம்ம முதல்ல எதை செய்யணும்? வகுத்தல் செய்யணும். ரைட்டுங்களா? செய்யலாங்களா? ஸோ இங்கே ஒரு டிஜிட்டுக்கும் இங்கே இருக்கிற அந்த ஒரு டிஜிட்டுக்கும் நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். 4 5 5 25 ரைட்டுங்களா? அப்போ என்ன இருக்குது? 12.5 இருக்குது ப்ளஸ் ஒரு 5 இருக்குது மைனஸ் 3.2ன்னு இருக்குது. ரைட்டுங்களா? 12 கூட நீங்கள் 5 கூட்டுங்க, 17.5ன்னு கிடைக்குமா? மைனஸ் 3.2. இதை கழிக்கலாம். எப்படி கழிக்கலாம்? இதை டைரெக்டாக கூட கழிக்கலாம். பட் பேசிக்காக எப்படி கழிப்பாங்கன்னா 17.5 3.2 அப்படின்னு சொல்லி கழிப்பாங்க. ரைட்டுங்களா? 5ல் 2 போச்சுன்னா 3. நீங்கள் அந்த ஏபிசிடின்னு ஆப்ஷனில் எது 0.3ல முடியுதோ அதை ஆன்சரை டக்குன்னு சூஸ் பண்ணலாங்க. ஆனால் நான் வந்து இங்கே கழிச்சே காமிக்கிறேன். 7ல் 3 போச்சுன்னா 4 1 14.3ன்றது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஆல்ரெடி நான் கொஸ்டின் வந்து எழுதிட்டேங்க. இது ஆக்சுவலி 0.9 0.9 ரைட்டுங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் கொடுத்துருக்கோம். 0.3 9 3 27. இங்கே ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு, இங்கேயும் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு. அப்போனா 2 டிஜிட் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாயிண்ட் வைக்கணும். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் டிவைட் கொடுத்துருக்கோம். 0.09 ரைட்டுங்களா? இங்கே 2 டிஜிட் தள்ளி இங்கே 2 டிஜிட் தள்ளி வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ரைட்டுங்களா? டிவைட்ல மட்டும் அப்படி பண்ணலாம். 1 9 9 27 3 இன்ட்டு கடைசியாக இருக்கிற இந்த 2 ரைட்டுங்களா? 2 3 6ன்றது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 7th சம் பாருங்க. ஃபர்ஸ்ட்ல ஹாஃப் வந்து சைனுங்களா? ரைட்டுங்களா? ஹாஃப்னானது பெருக்கல். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டைரெக்டாக பெருக்குங்க. 12 3 36. நீங்கள் டிஜிட்லாம் பார்க்க வேணாங்க, முதல்ல பெருக்கிடுங்க. பெருக்கிட்டு அதுக்கப்புறம் டிஜிட் வைங்க. இங்கே ஒரு டிஜிட் தள்ளி இருக்கு, இங்கே ஒரு டிஜிட் தள்ளி இருக்கு, மொத்தம் 2 டிஜிட் தள்ளி இருக்கு. அப்போ 2 டிஜிட் தள்ளி நான் புள்ளி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? இந்த வகுத்தல் இருக்கு, இந்த 10.8ன்னு இருக்கு. ரைட்டுங்களா? இப்போ இந்த 2 டிஜிட் போகணும் அப்படின்னா நான் வெர்டிகலாக எழுதிக்கிறேன். 10.8 டிவைட் பை 0.36. இந்த 2 டிஜிட் போகணும்னா மேலையும் 100ஆல மல்டிப்ளை பண்ணணும், கீழையும் 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். மேலே எனக்கு என்ன கிடைக்கும்? 1080ன்னு கிடைக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா 36ன்னு கிடைக்கும். ஒரு 36 36 3 36 ரைட்டுங்களா? ஸோ எனக்கு 30 கிடைச்சிருக்கு. ஃபைனலி என்ன இருக்கு? ப்ளஸ் 0.5. ஆன்சர் என்ன? 30.5. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ இந்த சம் பாருங்க. நான் வந்து 2 டிஜிட் தள்ளி இருக்கு, இங்கேயும் 2 டிஜிட் தள்ளி இருக்கு. ரெண்டுத்தையுமே நான் கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ வகுங்க. 175 இது 375 ரைட்டுங்களா? வகுத்தல் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? பெருக்கல் பண்ணணும். 2 பாஞ்சுனாங்க 30. எத்தனை டிஜிட் தள்ளி இருக்கு? 2 டிஜிட் தள்ளி இருக்கு. அப்போ 2 டிஜிட் தள்ளி இங்க வந்து புள்ளி வைக்கணும். ரைட்டுங்களா? 3 + 0.3 என்ன கிடைக்கும்? 3.3ன்னு எனக்கு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ 9th கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டிவைட் பண்ணோம்ல, 2 டிஜிட்டுக்கு 2 டிஜிட் வந்து வேணா கேன்சல் பண்ணிடலாம். 1 3 3 4 3 12. அப்போ 4 இருக்கு. 4 × 5 ஐடாங்க 20. ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா எனக்கு 2 கிடைக்கும். ரைட்டுங்களா? இங்க இதை கழிங்க. 0.8லேருந்து 0.2 போச்சுன்னா 0.6. அப்போ 2.6ன்றது நமக்கு ஆன்சர் ஆகும். ஸோ இப்போ சால்வ் பண்ணலாம். நான் கொஸ்டின் எழுதிக்கிறேங்க. 0.12 டிவைட் தானே ஃபர்ஸ்ட்ல பண்ணோம். இது நான் இதை அடிச்சிடுறேன். டிவைட் ஃபர்ஸ்ட்ல பண்ணாங்களா? டிவைட் பை 0.03. 2 டிஜிட்டுக்கு 2 டிஜிட் கேன்சல் பண்ணுறேன். 1 3 3 4 3 12. எனக்கு 4 கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? பெருக்கல் பண்ணணும். ரைட்டுங்களா? இன்ட்டு 0.5 ஐநாங்க 20. ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வந்ததுனால நான் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா எனக்கு 2 மட்டும் தான் கிடைக்கும். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் 2 + 0.8 ரைட்டுங்களா? 2.8ன்னு கிடைக்கும். மைனஸ் 0.2 ரைட்டுங்களா? இது கூட 0.2 கழிச்சிங்கன்னா எனக்கு 2.6ன்னு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Indus classes.